அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் குருமா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையும் போட்டு நல்லா தாளித்த உடனே புதினாவும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg கறிக்கு நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் மாறின உடனேயே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணையுமே நான் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது மூணையும் நல்லா போட்டு நம்ம வணக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வணக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றொன்றையும் ஆட் பண்ணுறதுக்கு கேப்பில் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. ஸோ இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இது நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான். நம்ம கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். அது ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம இஷ்டம். நம்மளுக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 தக்காளி 6 தக்காளி கூட எடுத்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா? அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு அது நல்லா எண்ணெய்லாம் நல்லா சுற்றியும் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா? அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வந்தோடனே உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம கறி எவ்வளோ விசில் நம்ம விட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்குமோ. ஸோ எனக்கு 3 விசிலே கறி நல்லா வெந்துடும். 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆயிரும். இது நெய் சாதத்துக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பும் கூட. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.